I feel yeah morning. ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ரைட் மிஷினை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து 15 இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணி குயிக்காகவும் ஸ்வீட்டாகவும் பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோவுக்கு லைக்கை மட்டும் தள்ளிட்டுங்க. ஓகே. ஸோ ஓகே, ஜஸ்ட் இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ண வேண்டிய பிக் வந்து நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு ரெமனி ஆப்பிள் போட்டு உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டுங்க. ஓகே, சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய அட்மிஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு மேலே காலில் திருப்பட்டுன்னு இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்யூட்டர் பாருங்கள் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே அமௌண்ட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைனில் தேர்ட் ஆப்ஷன் இருப்பாருங்க அதையும் கிளிக் போயிட்டு உங்களுக்கு பிகு தோமை நீங்கள் லைட்டாக நீங்கள் ஜூம் போயிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு உங்களுக்கு பிகு தோமை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஃபுல் ஸ்கில் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே எஸ் பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் கிரே ஃப்ரேம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்க அது நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே சேவ் பண்ணால் ஸோ இந்த பிக் வந்து 4:5 கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்ட ஒரே பிக் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா ஒரு 60 செகண்ட் தான் வீடியோ இருக்குது. ஸோ சூப்பராக எடிட் பண்ணல. இல்லை உங்கள்கிட்ட இன்னும் பிக் இருந்துச்சுனாக்க இதே சேம் மெத்தட் நீங்கள் ஒன் பண்ணால் பிக்கை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அப்படி சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஸோ நாம் இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்தலாமா? ஸோ இந்த இடத்துல மேலே பிக் ஆட்னு ஒரு குரூப் இருக்கு பாருங்கள். அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் விட்டு மீட்டை விட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துக்கோங்க. இப்போ நாம் இந்த பிக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அது பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்ட்ரக்ஷன் வேப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணால் டேல்ஸ் எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் கீழே மூவ் பண்ண மிரர் வந்து ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய புகுத்தோமே கரெக்டாக அந்த ஃப்ரேமில் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் செட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் புல்ல பார்த்த மாதிரி அந்த லுக்கு உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதிலே நான் பிக்குக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணாக்க அந்த எஃபெக்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். சைடில் வரதில் இந்த ஆர்ட் அந்த லைன் எல்லாமே. ஸோ அது வந்து உங்களுடைய பிக்குக்கு தகுந்த எப்படி கலரை சேஞ்ச் பண்ணுறதுன்னு மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ சாங்குக்கு மேலே ஒரு லேயர் பாருங்கள். ஜஸ்ட் அது லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே பண்ண இதில் ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணினாக்க கலர் அண்ட் பிளெண்டிங் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ப்ளூ கலர் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய புகுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து மேலே ஆர்ட் இருக்குது அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ கலர் ஃபெருது இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துலையும் உங்களுடைய புகுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் ஆகும். ஸோ இதை எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தலாம். ஸோ அதுக்கு ஒன்றுன்ற அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடி குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீட்டை கூட்டு நீங்கள் எடிப்படி அந்த பிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் நம்ம ஆட் பண்ண பாருங்கள் டெயில்ஸ் எஃபெக்ட் அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு மிரர் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கும். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஃப்ரேமில் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, சொல்லலாம். இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுக்கு செகண்ட் குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடை குரூப் போய்க்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தேர்ட் குரூப் இருக்கா ஸோ இதுக்கும் நாம் வந்து பிக்கை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பேக் வந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதுவும் நீங்கள் பில்லு 10 மினிட் கிடைச்சா ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ண ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தலாமா. ஸோ இந்த இடத்துல வந்து பிக் ஆடுன்னு ஒரு குரூப் இருக்கு பாருங்கள் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் குட்டி மீட்டை கொட்டும் இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துக்குங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ஆட் பண்ண டெயில்ஸ் எஃபெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மிரர் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிகு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்க
ஸோ நீங்கள் பில்லில் பார்த்த மாதிரி அந்த லுக்கு உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதெல்லாம் அதே மாதிரி தான். ஸோ நான் பிகு தகுந்த மாதிரி தான் வந்து படம் அந்த சர்க்கிள் எஃபெக்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்கா ஸோ அது எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ கீழே வந்து பார்த்தா சர்க்கிள்னு ஒரு லேயர் பாருங்கள், அந்த லேயர் நீங்கள் கீழ் போயிட்டு கலர் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பாருங்க நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இதில் எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க, இதில் ஒரு எஃபெக்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணாக்க ஃபில் கலர் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்க இந்த இடத்துல கலர் ஆப்ஷன் இருக்கா இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பாருங்க உங்களுடைய பிகு தோமி இந்த மாதிரி நீங்கள் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ தான் நான் வந்து பாருங்க லைட்டாக பழைய மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு மேலே மூவ் பண்ணாக்க சர்க்கிள் 2 காப்பின்னு ஒரு லேயர் பாருங்கள், அது நீங்கள் கிளிக் போயிட்டு கலர் ஃபில்லில் போயிட்டு ஸோ இந்த இடத்துலையும் இந்த மாதிரி நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே பண்ணால் அதே எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே மூவ் பண்ணாக்க ஃபில் கலர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ண இந்த இடத்துல கலர் ஆப்ஷன் இருக்கா ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து பண்ணாக்க உங்களுடைய பிகு தோமை நீங்கள் கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கும். ஓகே, மறக்காமல் கரெக்டாக அந்த 2 லேயரில் மட்டும் உங்களுடைய பிகு தோமை நீங்கள் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பார்த்தா பிளாங்காக தான் இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்க ஸோ இந்த இடத்துல நம்ம 3 குரூப்பில் போய் ஆட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் இந்த 3 குரூப்பில் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பி 3 லேயருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஃபரி இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணதே இந்த பாக்ஸை கொடுத்து பேஸ் 3 லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக 1 பண்ண கரெக்டாக அந்த லேயர்ஸுக்கு மேலே நீங்கள் பண்ணாக்க 1 பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, முடிஞ்சிச்சு. நீங்கள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இருக்கான்றதை நான் வந்து நான் செக் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, எப்படி கம்ப்ரஸ் பண்ணி பார்த்துருமா. ஸோ அதுக்கு அந்த புக் மார்க் போயிட்டு ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் ஃபில் பண்ணால் டைம் கற்று கம்ப்ரஸரும் இதே சேம் மெத்தட் மீதுக்கு 2த்துக்கும் நீங்கள் பண்ணாக்கா பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இதில் எப்படி பிக்கை சேஞ்ச் பண்ணுன்னு சொல்கிறேன். இல்லை நீங்கள் ஒரே பிக் எடிட் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஓகே, நீங்கள் பிக்கை சேஞ்ச் பண்ணிங்கன்னா மட்டும் அது எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த 1 குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. ஸோ இந்த இடத்துல அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலவிட்டு ஸ்டார் இருக்கட்டும். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் நான் 4:5 நீங்கள் வந்து பண்ணாக்க எல்லா பிக்கை கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஸோ அதில் இருக்கிற இன்னொரு பிக்கை நீங்கள் பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேற்புசாக இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க ஜஸ்ட் ஆட் ஆயிரும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்கும். ஓகே, அப்போ சொல்லலாம். இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு காப்பிலே இருப்பாருங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த குரூப்பு கிட்டே வந்துக்கும். இப்போ கீழே செகண்ட் குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்கும். ஸோ இந்த இடத்துல அந்த பழைய பிக் இருக்கா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து பேஸ் ஸ்டைலுக்கு மாதிரி இருப்பாருங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கனை மட்டும் ஆஃப்ல இருக்கான்னு பாருங்கள். அப்படி ஆஃப்லாம் ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ் பண்ணால் ஜஸ்ட் அந்த பிக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ அதே மாதிரி தேர்ட் குரூப் இருக்கா ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து பார்க்க இந்த பிக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்க இப்போ நீங்கள் புல்லு 10 உங்களுக்கு இது வரைக்கும் ஆட் ஆச்சு அப்போ சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணக்கு ஸோ இந்த இடத்துல ஒரு 3 குரூப் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும்னு பார்த்தலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டுன்ற அந்த 1 குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புஷும் கூட்டு மீட்டை கூட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பண்ண நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் அந்த டேல்ஸ் எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் இங்கே ஷோ ஆகும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இந்த ஃப்ரேமில் நீங்கள் வந்து செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, அப்போ சொல்லலாம். இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் கொடுத்து காப்பிலே இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் மூவ் போய்ட்டு அதுக்கு மேலே செகண்டுன்னு ஒரு குரூப் இருப்பாங்க அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்ட்டு ஸோ அங்கே காப்பி பண்ண பிக்கை ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த பாக்ஸ் உங்களுக்கு பேஸ் லேயர் கொண்டு ஜஸ்ட் ஆட் ஆகும். இது லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்கில் கொண்டு வந்துங்க. இதே பிக்கு நீங்கள் வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் பிக்கை சேஞ்ச் பண்ணியாக்கா ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலப்பிட்டு ஸ்டாரை கொட்டும் வேறு பிக்கும் இருந்துச்சுனாக்கா அதை நீங்கள் பண்ணாக்கா செலக்ட் பண்ணிட்டு மேப்ஸாக கொண்டா ஜஸ்ட் இது சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணாக்கா அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே செட் பண்ணி விட்டுங்க. ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் வந்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புஷம் கொடுத்து மீட்டை கொட்டும். ஸோ நம்ம எடிட் பண்ணிட்டு ஒரு பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போய்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு தராப்ஸில் போய்ட்டேன். ஸோ நான் வந்து
வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த சர்க்கிள் நான் வந்து பண்ணாக்க செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நீங்கள் பிரில் பார்த்த மாதிரி அந்த லுக்கு உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க ஸோ லாஸ்ட்டில் வந்து பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தலாமா ரொம்ப விஷயம் தான். ஜஸ்ட் அந்த ஃபஸ்ட் அந்த கிரே கலர் நீங்கள் கிளிக் போயிட்டு கலர் கொடுத்து ஸ்டார் கொடுத்து நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் 4:5 பிக் கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஜஸ்ட்டு 4:5 இருக்கிற ஒரு பிக்கை இங்கே செல்ல போயிட்டு மேலும் சேர்க்க ஆதனிக்கு செல்ல போயினா ஜஸ்ட் அந்த எஃப்டில் இது ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தில் அடுத்தடுத்த கிரே கலரில் இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தில் நீங்கள் 1 மணி நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, முடிஞ்சிச்சா? ஸோ இப்போ நீங்கள் பிரில் பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் கெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இந்த கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் நீங்கள் 60 இருந்துச்சுன்னா 60 வச்சுக்கோங்க, 30 இருக்குன்னா 30 வச்சுட்டு நீங்கள் டேட்டா யூஸ் படிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.